நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 423 அந்த மாடல் கேட்டிருக்கபடி இந்த பிசிபியில் எஸ்டிகே மாடல் பிசிபியில் 4231 மாடல் கேட்டிருக்கபடி அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிசிபி எடுக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி போர்டு வேணும்னாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஆல்டர்னேட்டாக கேட்டிருக்காரு 423 மாடலுக்கு. இது ஒன்று எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ ஸ்டிப்பு இருக்குது, ஸ்டிப் ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்டிப்பு 2 இருக்குது, 2 போதும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடலில் உங்கள் கஸ்டமருக்கு எடுத்து வந்து 423 மாடல் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு இருக்கும், ஸ்டிப்பு எடுத்துக்கலாம். இது பிரிட்ஜ் கனெக்டர் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கனெக்டரு. இதுக்கு வந்து பிடி 139 140 பதில் அவங்க வந்து ஆல்டர் பண்ணி கேட்டிருக்காங்க. அது மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பின் கம்மியாக இருக்குது, அப்போ வேறு மாற்றணும். இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன வேண்டது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஆல்டர் பண்ணிடலாம். ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா டிப்பு போர்ட்டு வேணும். டிப் போர்ட்டு இருக்கா இல்லை தெரியல, செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு பேட்ச்சு. ஒரு பேட்ச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரான்ஸ்ட்டு, இது ஒரு ட்ரான்ஸ்ட்டு, ஒரு ஒன்றுக்கு எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு போர்ட்டு வேணும். போர்ட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். டிப்பு போர்ட்டு 1 இருக்குது. இன்னொன்று வேணும். இன்னொன்று செக் பண்ணி பார்த்துடலாம். இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸட் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது பொருள் என்ன வேணுன்றது வந்து இங்கே தான் நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 18-15 சான்ஸ் வேணும். இந்த பையஸ் ஒன்றுக்கு இதுக்கு ஒரு 2 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டிப்பு 4 மட்டும்தான் இருக்குது. போர்ட்டு 1 தான் இருக்குது. இன்னொன்று வேணும். இன்னொன்று இதில் எங்கேயாவது இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. இது வந்து ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு ஒர்க்கு தான் இது பெரிய வேலை. அது எடுத்து இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணணும். இது பார்த்துடலாம் ஓகேங்களா. நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேரும் எடுத்துட்டோம் ஓகேங்களா. அந்த பிரிட்ஜ் கனெக்டரு, இந்த டிப் 4 1 இது இந்த கம்பெனியில் 1 தான் இருக்குது, அதனால் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பதில் இது 2 எடுத்துக்கணும். இந்த டென்ஸ் இது பிரிட்ஜ் கனெக்டரு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அசம்பிள் பண்ணிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிரைவர் பிசிபி வேணுனாலும் தரேன், இது மாதிரி பிசிபி வேணுனாலும் தரேன். இல்லை அந்த 5 இதெல்லாம் ஃபுல் லோட் பண்ணதும் இருக்குது, அதுவும் தரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போர்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 tier மோனோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 2 tier மோனோ. இது வந்து இது மாதிரி டிரைவர் போர்டு இல்லை, ஹீட்சிங் பிளேட் எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட ஹீட்சிங் பிளேட் இருந்தால் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 குவாலிட்டி வரும். இது வந்து நல்லா ஹை குவாலிட்டி வரும். இப்போ இந்த மாடலும் சேம் ஒன்றா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அது 4191 மாடல் வரும். இது வந்து டிரான்சிஸ்டர் போர்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 செக்ஷன் ஒரு மாதிரி வரும். இது வந்து நீங்கள் ஆர்டர் இது கொரியர் அனுப்ப போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் வரும். இது மாதிரி இது வந்து லோ குவாலிட்டி, இது வந்து ஹை குவாலிட்டி. பாருங்கள் 2 இதுக்குள்ள வித்தியாசம். இது வந்து மோனோ யூஸ் பண்ணுறதுக்காக, இது வந்து மோனோ யூஸ் பண்ணுறதுக்காக. இது லோ குவாலிட்டி, இது ஹை குவாலிட்டி. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐட்லெஸ் கேட்டிருந்தீங்க போர்டு. இருந்து ஒரு 50 பீஸ் வந்தது காலி ஆக்சின்னு ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. எஸ்டிகே 4141 போட்டுக்கலாம், 4191 போட்டுக்கலாம். வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி ஒரு கொரியர் அனுப்ப போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோவுக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரெடி பண்ணுற போர்டும் இதுவும் சேம். இது வந்து எஸ்டிகே மாடல், இது வந்து டிரான்சிஸ்டர் மாடல். இது நம்ம ஓன் போர்டு. இது வந்து எஸ்டிகே மாடல் வேறு இடத்துல வாங்கி வந்தது. இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே கொரியர் அனுப்ப போகிறோம். இது எல்லாமே இன்றைக்கி கொரியர் அனுப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரே கஸ்டமர் கேட்டிருக்கு. எப்படி இது ஒரு கஸ்டமர் கேட்டு, இது மட்டும் ஒரு கஸ்டமர் கேட்டு, எப்படி இதெல்லாம் ஒரு கஸ்டமர் கேட்டு இன்றைக்கி கொரியர் அனுப்புகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீஸ் இந்த எஸ்எம்டி மட்டும் போட்டது ஓகேங்களா. இது வந்து எஸ்எம்டி மட்டும் போட்டது.
இது ஒரு 20 பீஸ் ஆர்டர் இருக்குது இன்றைக்கி அனுப்பிச்சிடலாம். நேற்று அனுப்ப வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவும் இன்றைக்கி ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 பீஸ் ஆர்டர் இருக்குது. இது இன்றைக்கி அனுப்பணும். ஓகேங்களா? இதுவும் பீஸ் ஒரு 50 பீஸ் இருக்குது. மறுபடியும் வந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது காலி ஆகிடுச்சு டோட்டலாகவே. மறுபடியும் இது பீஸ் வந்துருக்கு புதுசாக. வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரேர், மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஒரு கஸ்டமருக்கு பணம் கட்டி வச்சுருந்தது நம்ம கொஞ்சம் ரெகுலராக நம்ம வாங்குறதுனா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 50 பீஸ் வந்திருக்கு மறுபடியும். இது வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. மறுபடியும் மேலே கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இருக்கிற பீஸ் இவ்வளோ தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ஒரு கொரியர் அனுப்ப போகிறது ஒரு கஸ்டமருக்கு. இது ப்ளஸ் இது ஒரு கஸ்டமருக்கு. அது இல்லாத பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம். இது தனித்தனியாக தான் ட்ராலி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மறந்துடும்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இது கொரியர் அனுப்ப போகிறோம். உங்களுக்கு இது மாதிரி எதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்டும் தரோம், டிரைவர் போர்டு. இது வந்து நம்ம ஓன் கம்பெனி. ஃபுல் போர்டும் வரும், டிரைவர் போர்டும் வரும். உங்களுக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வேணுன்னா வந்து 50 பீஸ் தான் இருக்குது. காலி ஆயிடுச்சு. ஒரு 50 பீஸ் தான் இருக்குது. இது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிடலாம் அவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் கனெக்டர் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இதுதான் வந்து லேட் ஆகும். இதுக்கு தனியாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிப் பாருங்கள். ஸ்டிப் வந்து இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணணும். இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டிரான்ஸ்டர் ப்ளஸ் இந்த ஸ்டிப் எல்லாமே லிங்க் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தான் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிப் இப்படி ஆல்ட்ரு பண்ணணும். ஸ்டிப் இப்படி ஆல்ட்ரு பண்ணணும். இந்த 4 1 போட்டுலாம் ஜஸ்ட் இப்படி ப்ளக்இன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இது வந்து இப்படி வரும். இது மாதிரி ப்ளக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைடு வரணும், நம்மளை பார்க்குற மாதிரி வரணும். இது இப்போ வந்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கீழ் பாட்டமில் வரணும். இது வந்து கீழ் பாட்டமில் வரணும். இது வந்து சால்டர் பண்ணிட்டு அது கீழ் பாட்டம் வச்சு சால்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் தான் எல்லாமே. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசிட்டு மாற்றி லிங்க் பண்ணிட்டேன். இது மாதிரி வரணும். அந்த பார் கோடு வருது, அந்த பார் வர மாதிரி வரும். அந்த BD 139 மட்டும் தான் இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். இப்போ அந்த பார் மாதிரி இப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து எல்லாமே ஸ்பேர் லோட் பண்ணியாச்சு. கீழே வந்து அடியில் 2 பாட்டமில் மட்டும் 2 ஸ்பேர் லோட் பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து இது வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி டெஸ்டிங்கை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சால்ட்ரிங் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இது வந்து அவங்க வந்து டிரைவர் போர்டு மட்டும் கேட்டிருந்தாங்க. வித்தவுட் 5200 கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு பாருங்கள். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. கீழே டாப்பு மேலே இருக்குது இந்த ஸ்டிப்பு, இந்த பிரிட்ஜ் கனெக்டரு எல்லாமே சால்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சால்டர் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியெல்லாம் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டெம்பரவரி 5200 போட்டு செக் பண்ணிடலாம். ஆடியோ வருது இல்லைன்னு செக் பண்ணிடலாம். இவ்வளோ தான். இந்த ரேஞ்சுக்கு தான் போகும். இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. ஏன்னா நம்ம இந்த டிரான்ஸ்டரும் ஆர்டர் பண்ணி கொடுக்குறதுனா அந்த ரேட் வரும். இந்த டிரான்ஸ்டர் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 3 செட்டே உங்களுக்கு 50 + 50 100 அந்த ரேஞ்ச் வந்துடும். இதுவே 350 வரும். இது ஒரு 350 50 + 100. நம்ம விற்கிறத விட அந்த 350 எது கேட்குறாங்கன்னா இது 300 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். அப்புறமா ஆஃபரில் 250 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா எல்லாமே 250 ரூபாய்க்கு கொடுக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ஆல்ட்ரு பண்ணுறதுனால அந்த பழைய குவாலிட்டி புதுசாக போகிறதுனால அது 350 ரூபா வரும். ஓகேங்களா? 50 + 50 100 ரூபா சேர்ந்து வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ரிசல்ட்டு 4-2-3-1 மாதிரி ரிசல்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ செக் பண்ணி காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் அந்த ஆடியோ செக் பண்ணுற போர்டு நான் டெம்பரவரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஃபீமேல் சாக்கெட் இல்லாதனால நான் இந்த ஐஸ் பேஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5200 வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சால்ட்ரிங் பண்ணக்கூடாது. இப்படி தான் ஆல்ட்ரு பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தான் இதில் வந்து இந்த ஐஸ் பேஸில் வந்து புஷ் பண்ணணும். இது புஷ் பண்ணி இப்படி தான் ஆடியோ செக் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஆடியோ செக் பண்ணிடலாம். ஆடியோ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் ஆடியோ இன்புட் கொடுக்குறேன். சைடு வருது. இன்னொரு சைடு செக் பண்ணணும். பாருங்கள், இந்த ஆடியோ வருது. அடுத்தது வந்து இந்த ஆடியோ செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ செக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி செக் பண்ணது இந்த ஆடியோ. இப்போ வந்து பாருங்கள்,
இது வந்து இன்னும் பெரும்பாலும் 99% பிரச்சனை வரதில்லை. இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு பொருள் கொடுக்கலன்னா அது ஒரே பீஸ்னாலே அது குவாலிட்டி செக் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 350 ப்ளஸ் கொரியரோடு சேர்த்து ஒரு 420 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் அந்த ஐசி. அவ்வளோ அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்களா, அதனால் க்ளீனாக செக் பண்ணிடலாம். இது வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கு மட்டும் பேசிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் போகுது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு கஸ்டமர் வந்து தனியாக கேட்குறதுனால அது முடியாதனால நம்ம இப்போ இதெல்லாம் கொடுத்து செக் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ வந்து 5200 தான் இருந்துச்சு, அது தனியாக கழட்டிட்டோம். ஐசி டிரைவர் போர்டு கழட்டிட்டோம். இந்த ஐசி இது மட்டும் தான் கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 350 ப்ளஸ் 60 ரூபா கொரியர் 410 ரூபா வரும், அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கொடுக்குறது, ஆர்டருக்கான ஸ்பெஷல் டிசைனிங் பண்ணுறது. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாரு காட்டிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள். இதுவுமே பிசிபி வந்து அங்கேருந்து ரெடி பண்ணிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா BD 139 140 போட்டிருப்பாங்க. இதுங்க ஒரே மாதிரி திருப்பிக்கலாம் பாருங்கள். பேசிக் இந்த பிசிபி ரெண்டும் ஒன்று, இந்த ஸ்டிப் எல்லாம் ஒன்று தான். இது இருக்கிற இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் மாற்றுறது. ஓகேங்களா. இது வந்து கஸ்டமர்கிட்ட அது வந்து பார்ட்டிக்கிட்ட ரெடிமேடாக வாங்கி வர்றது. இது வந்து நாம் வந்து ஆல்ட்ரு பண்ணுறது. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கொடுத்துருந்தோம். அப்புறம் ஆஃபருக்கு அப்புறம் 250 கிட்ட சார் கொஞ்சம் 250 ரூபாய் பார்த்து கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த 50 ரூபா நம்மளுக்கு லாபம் வரும். அந்த 50 ரூபா லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால 50 ரூபாய்க்கு 250 கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 350. அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுறது மெனக்கெட் எல்லாமே ஆர்டர் பண்ணணும், அதுக்காக தான். இது வந்து 350, இது வந்து 250. உங்களுக்கு எத்தனை போர்டுனாலே வாங்கணும். இது வந்து எத்தனை நாள் ஸ்டாக் இருக்குது, ஒரு 50 பீஸ் இப்போ வந்துருக்கு, அது ஸ்டாக் இருக்குது. இது வந்து எத்தனை பீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தருவோம். ஓகேங்களா. இதுக்கான போர்டு வந்து பிசிபி, இதுக்கு ஹெவியாக பிசிபி வேணும்னா, டிரைவர் பிசிபி வேணும்னாலையும் தனியாக இருக்குது தரேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த STK 4191 DX. ஓகேங்களா. இந்த DX மாடலில் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்படி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுறோம். இதை வந்து இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் கழட்டிட்டு நம்ம பீசபிள் ரெசிஸ்டன்ஸை போடுறோம். அது போட்டு நம்ம ஆல்டர் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் சேர்த்து ஆல்டர் பண்ணி ப்ளஸ் ஹீட் சிங்கோட சேர்த்து ஆல்டர் பண்ணி 5200 ஹீட் சிங்க் பிளேட் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா 1800 ரூபா வாங்குகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு காஸ்ட் அதிகம், இந்த டகர போர்டு விட்டு இது காஸ்ட் அதிகம். இந்த பீசபிளாலும் கழட்டிட்டு நம்ம அது தனியாக ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் செம்புக்கு ரோலிங் பண்ணி அதை ஆட் பண்ணுவோம். அது மாதிரி ஆட் பண்ணுறதுனா அது அதிகம். இது அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு அந்த மாடலும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் நம்ம கஸ்டமர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா IRF மாடலு. இதில் IRF போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் டெஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். IRF மாடல் போட்டு இது இருக்குது. IRF கஸ்டமர் கேட்டால் கஸ்டமர் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டிப்பு 30-55 அந்த ரேஞ்சில் வராது. இது வந்து ஒரிஜினல் IRF. உங்களுக்கு வேணும் அது உங்களுக்கு தனியாக ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. நம்பர் இல்லாமல் நான் வந்து காட்டுறேன். இந்த ரேஞ்சுக்கு வரும். இதுதான் 10 லிட்டர் போட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் போர்டு தான் இந்த ஆல்டர் பண்ணி இது மாதிரி ஆல்டர் பண்ணுறோம். இந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் இது போட்டு ஆல்டர் பண்ணுறோம். குவாலிட்டி வந்து அந்த அன்வான்டட் நாய்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். அதுக்காக அது மாதிரி டிசைன் பண்ணுறது. இது வந்து கஸ்டமர் இன்றைக்கி வந்து டிரைவர் போர்டு மட்டும் கேட்டிருக்காங்க. எப்படி லிங்க் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இது மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல். இது வந்து STK 4191 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4231 யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இது வந்து நான் 4141 இந்த டிரான்சிஸ்டர்லாம் மாற்றலை. இந்த டிரான்சிஸ்டர் பாருங்கள். இது வந்து கஸ்டமர் கேட்குறதுன்னு மாற்றி வச்சுருக்கேன். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆல்டர் பண்ணுற சப்புக்கு வேணும்னா JPL சப்புக்கு இல்லை ஜெயந்தி அது மாதிரி எதுவும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு தரோம். இது வந்து ஆர்டர் பணம் போட்டால் மட்டும் தான் செஞ்சு தருவோம். இதுனா கூட ரெடி பண்ணி வச்சா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து மெனக்கட்டு செய்கிற வேலை. அதனால் அது கஸ்டமர் வந்து பணம் போட்டால் மட்டும் தான் செய்வோம். உங்களுக்கு இது மாதிரி எதனா வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். MS ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாலும் தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. உங்களுக்கு உங்களுக்கு மேலே கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறேங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை மிம்மலும் இது மாதிரி டெவலப் பண்ணணும், இது மாதிரி என்ன சேர்த்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புனா கருத்து சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MS ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நன்றி, வணக்கம்.